தற்பொழுது பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அவர்களுடைய இயக்கத்தில் விக்ரம் அவர்கள் நடிக்கும் திரைப்படமான தங்கலான் திரைப்படம் திரைக்கு வர இருப்பதாகவும், வருகிற 15ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதற்கான ப்ரொமோஷன் பணிகளில் தான் தற்பொழுது விக்ரம் அவர்களுமே கவனம் செலுத்தி வந்துட்டு இந்த அளவிற்கு தன்னுடைய திரைப்படத்திற்காக எந்த ஒரு நடிகரும் ப்ரொமோஷன் செய்ததே கிடையாது என்றுதான் சொல்லணும். அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரசிகர்களோட ரசிகராக இருந்து தன் திரைப்படத்தை பற்றி ஜாலியாக பேசி கலந்து ஆலோசிக்க வேண்டும் என நினைப்பதாகவும், அவர் நினைத்ததை விட அந்த ப்ரொமோஷன் வேலைகள் சிறப்பாக நடந்து கொண்டு வந்துட்டு இதற்கிடையில இந்த ப்ரொமோஷன் போன இடத்துல விக்ரம் அவர்களிடம் நிருபர் ஒருவர், ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நடிப்பை சிறந்த முறையில் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, இருந்தாலுமே அஜித் சார், சூர்யா சார் அவர்களுக்கு இருக்கும் ரசிகர் பட்டாளம் போல உங்களுக்கு இல்லையே எனவும் கேட்டிருக்காரு. அதற்கு விக்ரம் அவர்கள், என்னுடைய ரசிகர் பட்டாளத்தின் பலம் உங்களுக்கு தெரியவில்லை, தங்கலான் திரைப்படம் ரிலீஸ் சமயத்துல தெரிய வரும், மேலும் பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே தான் ரசிகர்களாக இருந்து வருகிறார்கள் என கூறியிருக்காரு. விக்ரம் அவர்கள் கூறும்பொழுதே அங்கிருந்த ஒருவர், குறுக்கிட்டு பேசுவதற்கு மன்னிக்கவும், அவர் சொன்ன நடிகர்களுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கிறார்கள், ஆனால் என் தலைவன் விக்ரம் அவர்களுக்கு ஹேட்டர்ஸே கிடையாது எனவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டதுமே விக்ரம் அவர்கள் சென்டிமெண்டாக ஃபீல் பண்ணி அடுத்து அவருடைய பேச்சை தொடர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கேள்வி கேட்ட நிருபரை பார்த்து விக்ரம் அவர்கள், நீங்கள் தியேட்டருக்கு வருவீங்க தானே, உங்களுடைய நம்பர் கொடுத்துட்டு போங்க, தங்கலான் திரைப்படத்துடைய ரிலீஸ் ஆன பிறகுதான் போன் பண்றேன், பின்பு இதே கேள்வியை நீங்கள் அவர்களிடம் கேட்பீர்கள் ஒரு நாள், அது நாளைக்கே கூட இருக்கலாம் என நம்ம அஜித் சார், சூர்யா சார் குறித்து கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்திருக்காரு விக்ரம் அவர்கள்.